கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த வசனத்தை நிறைய முறை நம்ம படிச்சிருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உலகத்திற்கு, இந்த உலகத்தில் வாழுகிற நம்ம ஒவ்வொருவரும் உப்பாக இருக்கிறோம். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. உப்பு போட்டு அதை சாப்பிட்டா தான் அது டேஸ்ட் வரும், ருசி வரும். இந்த உப்பு எல்லா நன்மைக்கும் நமக்கு உதவுது. அதுபோல் உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் வழியாக வேறு ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம உப்புடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த உப்பில் அந்த கைப்பு தன்மை இருக்குது பாருங்கள். அந்த உப்பில் அந்த கைப்பு ஒரு காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், கிராமங்கள் நம்ம இன்றைக்கும் சாப்பிட்றோம், பழையது போட்டு அதுக்கு உப்பு போட்டு சாப்பிட்டா தான் அதுக்கு அந்த ருசி வரும். உப்பு இல்லாமலே சாப்பிட முடியாது. அப்போ எல்லா ஆகாரத்துலேயும் நம்ம ஒரு தோசை மாவு இல்லை இட்லி மாவு இல்லை ஆகாரம் சாப்பிட்றது இல்லை குழம்பு எல்லாத்துக்கும் உப்பு தேவைப்படுது. ஏதோ உப்பு இல்லாமல் நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது, நம்ம சாப்பிட முடியாது. அதுபோல் உப்பு உடையவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம ஒவ்வொரு மனுஷனும் உப்பு உடையவர்களாக இருக்கணும். அந்த எப்படி உப்பில் அந்த ருசி இருக்கிறதோ, அந்த உப்பில் அந்த கைப்பு தன்மை அதுதானே ருசியை உண்டாக்குது. அது இருக்கணும் நம்மள்கிட்ட. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இருக்கணும். நம்ம ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் உப்புடையவர்களாக இருங்க. உப்பில் எப்படி ருசி இருக்கிறதோ அதுபோல் நாங்கள் இருங்க. மற்றவர்களுக்கு நம்ம ஒரு ஆகாரத்தில் அந்த உப்பை போட்டால் தான் ருசி கிடைக்குது. அதே போல் நம்ம உப்பாக இருந்தோம்னா, பிறருக்கு ருசி கொடுக்குறவங்களாக இருந்தோம்னா, அது சமூகமாக இருக்கட்டும், இல்லை சமுதாயமாக இருக்கட்டும், ஒரு தெருவாக இருக்கட்டும், ஒரு திருச்சபையாக இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், ஒரு நண்பர்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு உப்புடையவர்களாக உப்பை போல் நம்ம இருந்தோம்னு வைங்களா, கட்டாயம் நமக்கு அந்த கைப்பு தன்மை, அந்த உப்பில் உள்ள ருசி, ஒவ்வொரு மனிதனும் அந்த ருசி உள்ள ஒரு மனுஷனாக இருப்பான். பிறருக்கு ருசி கொடுக்குறவனாக இருப்பான். அவ்வளோ ருசி உள்ளவர்களாக, அவர்களை மாற்றுவர்களாக அவன் இருப்பான். அப்போ உப்பு இடர்களாக இருக்கணும். அந்த உப்பு தன்மை நம்மள்கிட்ட இல்லைன்னு வச்சு, ருசி ஒரு மனுஷன்ட்ட இப்போ நான் இருக்கிறேன்னா என்கிட்ட அந்த உப்புக்கு உள்ள தன்மை என்கிட்ட இல்லைன்னா, அதுக்கு கீழே சொல்லப்படுது, அது மனிதர்களால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியிலே கொட்டப்படுவதற்கு வழியாக வேறு ஒன்றுக்கும் உதவாது. அப்போ என்ன ஆகிடும், உப்பு இல்லாமல் நம்ம இருக்கிறோம். உப்பில் உப்பு போடுறோம்ல, அந்த உப்பில் அந்த டேஸ்ட் இல்லாமல் அதை வச்சுருந்து ஒரு சாக்குலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ வச்சுருந்து அதில் உள்ள எல்லா கைவித்திறமை போயிடுது. அது எதுலையாவது ஒன்றில் போட்டால் அந்த ருசியே வரலன்னு வைங்களேன், அதை நம்ம பயன்படுத்துவோமா? அது தூக்கி விட்டுட்டு வேறு உப்பு நம்ம வாங்கிப்போம், புதிதான உப்பை நம்ம வாங்கிப்போம். அப்படி தான் இப்போ நம்மள்ட்ட அது இருக்கணும். ஒரு மனுஷனாக இருக்கிற நம்மள்ட்ட கட்டாயம் உப்புக்குள்ள தன்மை இருக்கணும். அது இருந்தால் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவாங்க, நம்மளையும் பிற மனிதர்கள் பயன்படுத்துவாங்க. நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, சில தேவைகளே உதவிகளை நம்மளும் கேட்பாங்க. நாமும் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்போம். அப்படி இல்லைன்னா நமக்கு எதுக்குமே உதவாதவர்களாக நம்ம வாழ்ந்து மறிக்க வேண்டியது தான். ஏன்னா இந்த பூமியில் வாழுகிறோம், கொஞ்ச காலம் நம்ம வாழுகிறோம். அந்த நாட்களில் ஒரு உப்புக்கு உள்ள ஒரு ருசி உள்ள ஒரு மனுஷனாக என்ன பண்ணணும், நம்ம பார்க்குறவங்க மற்றவங்க நம்ம சொல்லணும், அந்த மனுஷனா, அந்த தம்பியா, அந்த மனுஷனா, அவரா, அந்த முதியவரா, அவர் நல்ல மனுஷங்க, அவர் என்ன பண்ணுவார், எப்போதும் பொறுமையாக இருப்பார், சாந்தமாக இருப்பார், அன்பாக இருப்பார், நல்ல ஒரு மனுஷன். அதுதான் அந்த உப்பு உள்ள ஒரு தன்மைக்குள்ள ஒரு காரியம். நம்ம உப்பு உடையவர்களாக இருக்கணும். அதுதான் ஏசப்பா சொல்கிறாங்க, நம்ம அந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நம்ம உப்பு உடையவர்களாக இருந்தால் அநேகருக்கு நம்ம ஒரு சுவையுள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது அநேகர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மால் ஈர்க்கப்படுவார்கள். நம்மளால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்கும். பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை தேவையில்லை. நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம்னாக்கா நம்மளும் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, நாமும் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க மாட்டோம். ஒரு பாத்திரமே இருக்குன்னா அந்த பாத்திரம் வெளியில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், உள்ளே கழுவாமல் சுத்தலமாக அழுக்காக இருந்துச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்துவோமா? நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதே போல் தான் நம்ம ஒரு உப்புடையவர்கள் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, பிறர் பயன்படுத்த விரும்புவாங்க, நம்ம பயன்படுவதற்கும் பிறர் விருப்பம் கொள்ளுவாங்க, இல்லைங்களா? அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு உடையவர்களாக நம்ம இருப்போம். ஏசப்பா நம்மள்ட்ட எதிர்பார்க்குறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்வோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.